வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவருடைய முக அழகு அல்ல, பணம் அல்ல, அதிர்ஷ்டமும் அல்ல, அவர் பேசும் விதம். ஆம், சிலர் கூட்டத்தில் நுழைந்தவுடன் அனைவரின் கவனமும் அவர்கள் மேல் சென்று விடுகிறது. அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, பெரிய அதிகாரிகளும் அல்ல. ஆனால் அவர்கள் பேசும் விதத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அதனால்தான் மக்கள் அவர்களை மதிக்கிறார்கள். அதே நேரத்தில் சிலர் மிகவும் திறமையானவர்கள், அறிவு நிறைந்தவர்கள். ஆனால் அவர்களால் தங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. பேச வேண்டிய நேரத்தில் அவர்கள் மௌனமாகி விடுகிறார்கள். பிறகு, அப்போது நான் அப்படி பேசியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாமே என்று இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் திறமையில்லாததால் போகவில்லை, பேசத் தெரியாததால் போயிருக்கிறது. சாணக்கியர் கூறினார், சரியான வார்த்தைகள் மூடிய கதவுகளையும் திறக்கும். அதனால் இன்று ஒரு மனிதனை மதிப்புள்ளவராகவும் தன்னம்பிக்கையுள்ளவராகவும் கவர்ச்சியானவராகவும் மாற்றும் பேசும் கலையின் 10 முக்கிய விதிகள் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். நண்பர்களே, உலகத்தில் பல பிரச்சனைகள் கைகளால் உருவாகவில்லை, வார்த்தைகளால் உருவாகின்றன. ஒரு நிமிட கோபத்தில் சொன்ன வார்த்தை பல வருட உறவுகளை உடைத்து விடுகிறது. ஒரு தவறான பதில் ஒரு நல்ல வாய்ப்பை இழக்க வைக்கிறது. அதனால்தான் புத்திசாலிகள் அவசரமாக பேச மாட்டார்கள். அவர்கள் முதலில் யோசிப்பார்கள். இந்த வார்த்தை தேவையா? இதை சொன்னால் என்ன விளைவு வரும்? இப்போது பேசுவது சரியா என்று மனதில் அளந்து பார்ப்பார்கள். இன்றைய உலகத்தில் பலர் மனதில் வந்ததை உடனே சொல்லிவிடுகிறார்கள். அதை அவர்கள் நேர்மை என்று நினைக்கிறார்கள். ஆனால் யோசிக்காமல் பேசுவது நேர்மை அல்ல, அது கட்டுப்பாடின்மை. சாணக்கியர் கூறினார், நாக்கை கட்டுப்படுத்தாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு புத்திசாலி மனிதன் அனைத்து உண்மைகளையும் பேச மாட்டான். எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வான். நீங்கள் கவனித்து பாருங்கள், அதிகமாக மதிக்கப்படும் மனிதர்கள் அதிகமாக பேசுபவர்கள் அல்ல, அளந்து பேசுபவர்கள். ஏனெனில் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை இருக்கும். மெதுவாகவும் தெளிவாகவும் பேசுங்கள். நீங்கள் எப்போதாவது பதட்டத்தில் வேகமாக பேசியிருக்கிறீர்களா? பலருக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது. அவர்கள் நினைப்பது என்னவென்றால், வேகமாக பேசினால்தான் புத்திசாலியாக தோன்றுவோம் என்று. ஆனால் உண்மை அதற்கு எதிராக இருக்கிறது. மெதுவாக பேசும் மனிதன் அமைதியாக தெரிகிறான். அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னம்பிக்கையுடன் தெரிகிறான். மக்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்க வேண்டுமென்றால் அவர்கள் புரிந்து கொள்ளும் வேகத்தில் பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்க வேண்டும். சிலர் பேசும்போது வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு வரும். அதை கேட்பவர்களுக்கு சோர்வாக இருக்கும். ஆனால் மெதுவான பேச்சு மக்களை உங்களிடம் இழுத்து கொண்டு வரும். சாணக்கியர் கூறினார், அமைதியாக பேசுபவனின் வார்த்தை அதிக தூரம் சென்று சேரும் என்று. உங்கள் குரலின் வேகம் உங்கள் மனநிலையை காட்டுகிறது. அதனால் அவசரப்படாமல் பேசுங்கள். கண்களை பார்த்து பேசுங்கள். உங்கள் கண்கள் உங்கள் வாயை விட அதிகமாக பேசும். நீங்கள் பேசும்போது எதிராளியின் கண்களை தவிர்த்தால் அவர்களுக்கு என்ன தோன்றும்? இவருக்கு நம்பிக்கை இல்லை, இவர் உண்மையாக பேசவில்லை என்று. ஆனால் அமைதியாக கண்களை பார்த்து பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி வரும். நண்பர்களே, கண் தொடர்பு என்பது ஒரு மனிதருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை. அது அவருக்கு, நான் உங்களை கவனமாக கேட்கிறேன் என்று சொல்லும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது இயல்பாக இருக்க வேண்டும். அதிகமாக முறைத்துப் பார்ப்பது போல இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பயம் காரணமாக தலைகுனிந்து பேசவும் கூடாது. சமநிலையே முக்கியம். குறைவாக பேசுங்கள். இன்றைய உலகத்தில் எல்லோரும் பேச விரும்புகிறார்கள். ஆனால் மிகக் குறைவாக பேசுபவர்களே அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்கிறார்கள். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவரின் வார்த்தை ஒரு கட்டத்தில் சத்தமாக மட்டுமே தோன்றும். ஆனால் அமைதியாக இருக்கும் ஒருவர் பேசும்போது அவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்கும். சாணக்கியர் கூறினார், அதிக வார்த்தைகள் அறிவின் அடையாளமல்ல. நண்பர்களே, பேசும் கலையின் ரகசியம் அதிகமாக பேசுவதில் இல்லை, சரியான விஷயத்தை சரியான அளவில் பேசுவதில் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரே ஒரு வரி ஒரு மனிதனின் இதயத்தை மாற்றிவிடும். கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகில் மிகவும் அரிதான விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாக கேட்பவர். பலர் மற்றவர் பேசும்போது கூட
தாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் கேட்பதில்லை, காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் முதலில் கேட்பான். ஏனெனில் கேட்பதன் மூலம்தான் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு என்ன பயம், என்ன ஆசை, என்ன காயம், இவை அனைத்தையும் அவர்களின் வார்த்தைகள் சொல்லும். நீங்கள் ஒருவரை கவனமாக கேட்கும்போது அவர் உங்களிடம் மனதை திறக்க ஆரம்பிப்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை புரிந்து கொள்ளும் ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கிறான். உடல் மொழியை கவனியுங்கள். பேசும் கலை வாயால் மட்டும் நடக்காது, உங்கள் உடலும் பேசும். நீங்கள் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொன்னாலும் உங்கள் உடல் பயத்தை காட்டினால் மக்கள் எதை நம்புவார்கள்? உங்கள் உடலை. அதனால் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியாக உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். அவசரமான கை அசைவுகளை குறையுங்கள். சிறிய புன்னகை கூட உங்களை நெருக்கமானவராக காட்டும். நண்பர்களே, மக்கள் உங்கள் வார்த்தைகளை மறந்துவிடலாம், ஆனால் நீங்கள் கொடுத்த உணர்வை மறக்க மாட்டார்கள். உண்மையாக இருங்கள். பலர் நினைக்கிறார்கள், மக்களை கவர வேண்டுமென்றால் வேறொருவரைப் போல பேச வேண்டும் என்று. அதனால்தான் அவர்கள் தங்கள் இயல்பை இழந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், போலித்தனம் நீண்ட நாள் நீடிக்காது. மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, உங்கள் உணர்வையும் கவனிக்கிறார்கள். நீங்கள் உண்மையாக பேசும்போது அதில் ஒரு உயிர் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். அதுதான் மனிதர்களை உங்களிடம் இழுத்து கொண்டு வரும். சாணக்கியர் கூறினார், உண்மையான மனிதன் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்காதீர்கள். இது மிகவும் முக்கியமான விதி. பலர் வேண்டாம் என்று சொல்ல பயப்படுகிறார்கள், ஏனெனில் மற்றவர்கள் கோபப்படுவார்களோ என்று. ஆனால் எப்போதும் ஆம் என்று சொல்பவர் ஒரு கட்டத்தில் தன்னையே இழந்து விடுவார். நண்பர்களே, உங்களை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க வேண்டும், உங்கள் எல்லைகளை மதிக்க வேண்டும். தேவையான இடத்தில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அது தவறு அல்ல, அது சுயமரியாதை. சரியான நேரத்தில் மௌனமாக இருங்கள். ஒவ்வொரு சண்டையிலும் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மௌனம்தான் மிக சக்தி வாய்ந்த பதில். யாராவது கோபத்தில் பேசும்போது நீங்களும் கோபத்தில் பதில் சொன்னால் தீ மேலும் பெரிதாகும். ஆனால் அமைதியாக இருந்தால் அந்த சூழ்நிலையே மாறிவிடும். மௌனம் என்பது பலவீனமல்ல, அது சுய கட்டுப்பாடு. ஒரு புத்திசாலி மனிதன் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வான். தினமும் பயிற்சி செய்யுங்கள். பேசும் கலை ஒரே நாளில் வராது, அது தொடர்ந்து பயிற்சி செய்தால்தான் வரும். கண்ணாடி முன் பேசுங்கள். உங்கள் குரலை பதிவு செய்து கேளுங்கள். சிறந்த பேச்சாளர்களை கவனியுங்கள். புதிய மனிதர்களுடன் பேச முயற்சி செய்யுங்கள். முதல் நாள் பயமாக இருக்கும், 2ஆம் நாள் தயக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போது மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் பல கதவுகளை திறப்பது அழகு அல்ல, பணம் அல்ல, பேசும் திறன். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். மனிதர்களை காயப்படுத்த அல்ல, இதயங்களை வெல்ல பேசுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற சாணக்கிய நீதி மற்றும் உளவியல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.